இட்லி மாவு வச்சு அப்பம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கணும், இட்லி மாவு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற அளவுக்கு 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ரவை சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் எடுத்ததுனால 1/2 டம்ளர் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை லைட்டாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சீனி சேர்த்துக்கலாம். சீனி இல்லைன்னா வெல்லம் ஏதாவது காய்ச்சி ஊற்றி இது பண்ணிக்கலாம். வேணுங்கிற இனிப்பு போட்டுக்கலாம். லைட்டாக இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப இனிப்பு போட்டால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காயை நச்சு நல்லா போட்டுக்கிட்டு அதை நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ரவை ஊறுற வரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு எப்பயுமே அப்பம் சுடணும். ஏன் அப்படின்னா ரொம்ப வச்சோம் அப்படின்னா உள்ளே வேகாது, வெளியே ரொம்ப கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம் அப்படின்னா பொறுமையாக வேகும். அதே மாதிரி உள்ளேயும் எல்லாம் வெந்திருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.